தித்திக்கட்டுமே தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை நமக்குள்ளே ஏற்படுத்திடுறாங்க. இந்த டார்க் ஸ்கின் இருந்தால் வேலை கிடைக்காது, டார்க் ஸ்கின் இருந்தால் கல்யாணம் ஆகாது, இந்த ஆஃப்ரிக்கன் அண்ட் இந்தியன் ரேஸில் நமக்கு டார்க் ஸ்கின் இருக்குது, நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கருப்பாக இருந்தால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது, கருப்பு ஒரு அபசகுனம், கருப்பு ஒரு ஆமினஸ் கலர் அப்படின்லாம் ஏற்படுத்தி வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருந்தால் நல்லா பிரைட்டு இப்படி ஒரு ரெண்டு விதமான இதை க்ரியேட் பண்ணி நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறது. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு உலகமகா ஃப்ராட். அது இந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம எடுத்துக்கவே கூடாது. எல்லா கலரும் நல்ல கலர் தான். இன்ஃபேக்ட் நமக்கு இந்த டார்க் ஸ்கின் இட் இஸ் வெரி வெரி குட் அண்ட் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். இன்னொன்று என்னென்னா நமக்கு ஸ்கின் கேன்சரே வர்றதில்லை. இப்போ யூரோப்பியன் ஸ்கின்ல ஒயிட் ஸ்கின்லலாம் ஸ்கின் கேன்சர் ரொம்ப காமன். இப்போ நீங்கள் ஒரு யூரோப்பியன் ஸ்கின் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பாட் ஆஃப் ஸ்கின் கேன்சராவது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு ப்ரீ கேன்சர் ரெசல்யூஷனாவது இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நமக்கு இது வரைக்கும் என்னுடைய 26 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் 3 ஸ்கின் கேன்சர் தான் நான் பார்த்துருக்கேன். மெலனோமா பார்த்தது 3 தான். மற்ற ஸ்கின் கேன்சர்லாம் ரொம்ப மைல்டு, அதெல்லாம் கேன்சர் மாதிரியே பிஹேவ் பண்ணாது. நம்ம ஊரில் ஸ்கின் கேன்சரே வர்றதில்லை. அது காரணம் நம்மளுடைய மெலானின் தான், நம்மளுடைய அதிகமாக இருக்கக்கூடிய மெலானின் தான். நம்பர் ஆஃப் மெலனோசைட்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஒன்று தான். உலகத்தில் உள்ள ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களும் சரி, ரொம்ப டார்க்காக இருக்கிறவங்களும் சரி, நம்பர் ஆஃப் மெலனோசைட்ஸ் கலர் ப்ரொடியூசிங் செல்ஸோட நம்பர் ஒன்று தான். அது ப்ரொடியூஸ் பண்ணுற மெலானின் தான் வித்தியாசப்படுது. நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இன்னும் அதிகமாக இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஆஸ்திரேலியாவில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அவங்களுடைய கலர் வித் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஃபேர்னஸாக இருக்குது. பட் இதனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எல்லா கலரும் நமக்கு நல்ல கலர் தான். இன்ஃபேக்ட் பிளாக் இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் நமக்கு ரொம்ப நல்ல கலர். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கலர் அது. ஸோ இதை ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணுறேன், பிரைட்டனிங் பண்ணுறேன், லைட்டனிங் பண்ணுறேங்கிறதெல்லாம் பக்கா ஃப்ராட். அது நம்மளை அடிமைப்படுத்துகிற ஒரு செயல். நம்ம அந்த ப்ராடக்ட் பேரே மாற்றுறதுக்கு கேட்குறோம். ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எவ்வளோ என்ன சொல்கிறது, நம்ம ஹெல்த், பாடி ஹெல்த்து இல்லை ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது? நிச்சயமாக இது ஃபேரும் ஆகாது, லவ்லியும் ஆகாது. எல்லா ஸ்கின் லைட்டனிங் க்ரீம்ஸுமே அதில் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும், ரெண்டாவது ஹைட்ரோகினான் இருக்கும், ஸ்கின் ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ் இருக்கும். இது எல்லாமே வெரி சீரியஸ் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தும். இந்த ஸ்கின்ல இருக்கிற ஸ்டீராய்ட்ஸ் இந்த ஸ்கின் லைட்னிங் க்ரீமில் இருக்கிற ஸ்டீராய்ட்ஸ் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அந்த ஸ்டீராய்ட்ஸ் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகிடும், நம்ம நேச்சுரல் ஸ்டீராய்ட் செக்ரீஷன் ஸ்டாப் ஆயிரும், ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும், ஸ்கின்ல இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரெண்டாவது அடிமை ஆகிடும் அந்த க்ரீமுக்கு. இந்த ஸ்டீராய்டு இருக்கக்கூடிய ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு விட்டோம்னா உடனே பயங்கர கருப்பாயிடும். அதை திரும்ப நம்ம போடுற மாதிரி ஆகிடும். இப்போ எப்படி ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு நிறுத்தினா கை கால் உதற மாதிரி இது ஒரு அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும் நம்மளை. இதை திரும்ப திரும்ப நம்ம போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். இந்த நிறைய க்ரீம்ஸ், இந்த ஸ்கின் லைட், மெலா லைட்டுன்னு நிறைய பேர் எக்கச்சக்கமாக வாங்கி போடுறாங்க, பியூட்டி பார்லர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப பரவலாக இருக்குது. இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஸ்கின்ல இரிவர்சிபிள் டேமேஜை கிரியேட் பண்ணும். ஸ்கின்ல மட்டும் இல்லை, அது வழியாக அப்சார்ப் ஆகி உடம்புக்குள்ளே போய் உடம்புலையும் இரிவர்சிபிள் டேமேஜை ஏற்படுத்தும். லிவரை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். அது இந்த மாதிரி ஸ்கின் லைட்டிங் பண்ணிட்டு வெயிலில் போக முடியாது, வெயிலில் போகக்கூடாது, அது காரில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணால் அகெயின் அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ். ரெண்டாவது இவங்க ஸ்கின் லைட்னிங் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி என்னென்னமோ அந்த ப்ளீச்சிங் கெமிக்கல்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமான கான்சன்ட்ரேஷனில் ஸ்கின்ல போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது ஸ்கின் நேச்சுரல் ஸ்கின் கலரை நம்ம மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நேச்சுரல் ஸ்கின் கலர் நமக்கு கடவுளால் வழங்கப்பட்டது, இயற்கையால் வழங்கப்பட்டது, அதுதான் நமக்கு நல்லது. அதில் நமக்கு எந்த விதமான தாழ்வு மனப்பாடு, இதுதான் என் கலர், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற சொல்கிற கான்ஃபிடென்ஸ் நமக்கு வேணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இந்த நேச்சுரல் ஸ்கின் கலர் மாறிடுச்சு, ஏதோ ஒரு டிசீஸ்னால நமக்கு வெயிலில் ரொம்ப சுற்றி இருக்கும், அது ரொம்ப டேன் ஆகிடுச்சு, இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்குது, நீங்கள் கேட்டிங்கல்ல கழுத்தில், அண்டர்ஆர்ம்ஸில், க்ராயினில் இங்கெல்லாம் டார்க் ஆயிடுச்சு அப்படின்னா அது உடல் பருமனால் ஏற்படுறது. அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்னு பேர். அந்த இடத்துல ஸ்கின்னும் திக்காக இருக்கும், ஸ்கின்னோட கலரும் டார்க்காக இருக்கும். அதை நம்ம ட்ரீட்மெண்ட் மூலமாக குறைக்கலாம். என்ன ட்ரீட்மெண்ட்னா உடல் பருமனை குறைச்சாதான் அது குறையும். நம்ம பாடி வெயிட்டை குறைக்காமல் எவ்வளவு தான் ஸ்கின் லைட்டனிங் க்ரீமோ இல்லை வேறு எந்த க்ரீம் போட்டாலும் இந்த அக்காந்தோஸ் நிக்ரிகான்ஸ் குறையவே குறையாது. ஸோ அதனால் அதுக்கான காரணம் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒன்று ஒரு அறிகுறி தான்.
அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது. அதற்கான காரணம் என்ன? இப்போ அக்காந்தோஸ் நிக்ரிகான்ஸ் இருக்கிறவங்களுக்கு சிம்பிள் ஒபிசிட்டி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் வெறுமனே உடல் பருமன் மட்டும் இருக்கலாம், இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸோட சேர்ந்து உடல் பருமன் இருக்கலாம். தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கலாம், மற்ற ஹார்மோன் டெஃபிஷியன்சிஸ் இருக்கலாம், இம்பேலன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அப்போ கரெக்ட் பண்ணும்போது அது சரியாயிடும். ஸோ பாடி ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபிட்டாக இருக்கோம், ஹெல்த்தியாக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா அது போதும். அது ஸ்கின் கலரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்டர்ஆர்ம் ஹேர் ரிமூவல், அதுக்கு ரேசர்லாம் யூஸ் பண்ணால் அங்கே வந்து ஸ்கின் டார்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? இது வந்து என்னென்னா, இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸு, வேக்சிங், த்ரெட்டிங் இது பண்ணால் தான் அண்டர்ஆர்ம்ஸும் கிராயினும் டார்க் ஆகுமே ஒழிய ரேசர்னால டார்க் ஆகவே ஆகாது. இதெல்லாம் இவங்க ரேசர் யூஸ் பண்ணால் அவங்க வீட்டிலே பண்ணிக்குவாங்களே, நம்மள்கிட்ட வரமாட்டாங்களுக்காக இவங்களா கிளப்பி விடுறது. இப்படிலாம் ஆகவே ஆகாது. அண்டர்ஆர்ம்ஸ் டார்க்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன் தான், அந்த அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ். அதுக்கு சிம்பிள் ஒபிசிட்டியா இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸும் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா, அவங்களுக்கு ரொம்ப வேர்வை வருதா, அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எப்படி, சிந்தட்டிக் ட்ரெஸ் நிறைய போடுறவங்களுக்கு வேர்வை தங்கி தங்கி அந்த வேர்வையே ஒரு அலர்ஜி ஆகி அந்த இடம் டார்க்காக இருக்கலாம், ஸ்வெட் டெர்மடைட்டிஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அது ஒன்றொன்றையும் ஒரு டாக்டர் வந்து அது எதனால் அது ஏற்பட்டிருக்குன்னு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். அந்த டாக்டரும் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எடுத்தோடனே மருந்து எழுதி கொடுத்தா அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது. அந்த பிரச்சனையை அவர் டயக்னோஸ் பண்ணுறாரா, அது எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு விளக்கி சொல்லணும். அந்த கடமை அவருக்கு இருக்குது, அதை கேட்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. ஸோ அப்போ தான் அதை சரி பண்ண முடியும். டார்க்னஸ் பற்றி பேசும்போது அண்டர் ஐ டார்க்னஸ் அதுவுமே நிறைய பேருக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது. தூக்கமின்மை, கியூக்கம்பர் வைக்கிறது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்ருக்கோம். பட் ஆக்சுவலி அண்டர் ஐ டார்க்னஸ்க்கு என்ன பண்ணலாம்? இந்த அண்டர் ஐ டார்க்னஸ் வந்து பெரிய ஆர்பிட்டல் ரிங்கிள்ஸ், அது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்கிறத விட தோல் வந்து சுருங்கி போகுது அந்த இடத்துல. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் இருக்குது. இந்த ஐயை சுற்றி மட்டும் ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் கிடையாது. ஏன்னா ஐயை வந்து நம்ம ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுக்காக ஐயை சுற்றி இருக்கிற ஸ்கின்னில் வந்து ஸ்கின்னுக்கு கீழே ஃபேட் கிடையாது. ஸோ டைரெக்டாக போன் மேலே அந்த ஸ்கின் இருக்குது, அதனால் அது ஈஸியாக சுருங்கிடுது. இந்த ஃபேட் லேயர் இல்லாதனால, அதுக்கான ஒரு பேஸ் இல்லாதனால அது ஈஸியாக சுருங்கிடுது. இந்த சுருக்கம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, லேக் ஆஃப் ஸ்லீப்பு, ஒரு விஷயத்தை பற்றி ஒரு இம்பாசிபிள் விஷயத்தை பாசிபிள் ஆக்கணும்னு நினச்சி நம்ம ஒரி பண்ணிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் இந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஒரு இல்யூஷனாகவே இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து ஐபால் வந்து சங்கனாக இருக்கும் உள்ள, இந்த மாலார் போன், இந்த போன் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெத்தியில் இருக்கிற போனும் நல்ல வெளியில் ப்ராமினெண்ட்டாக ஹூடு மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் நல்ல ப்ராமினெண்ட்டாக இருக்கும்போது ஐபால் உள்ளே இருந்தால் இது ரெண்டோடைய ஷேடே மேலே விழுகும். இந்த ஹூடு, இந்த நெத்தியில் இருக்கிற போனோட ஷேடு உள்ளே மேலே விழுகும், இந்த இதோடைய ஷேடு உள்ளே விழுகும். ஸோ அதனால் வந்து டார்க்காக தெரியும். நீங்கள் பிரைட் லைட்டு அடித்தா அதில் அந்த டார்க் சர்க்கிள் மறைஞ்சிரும். அது வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். அது வந்து சம்டைம்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அவங்கள ஃப்ளாஷ் போட்டு ஃபோட்டோ எடுத்தால் அவங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸே இருக்காது. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி அது வந்து நம்ம அனட்டாமிக்கல் அமைப்பு, நம்ம முக அமைப்பு நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ க்ரீம் போட்டாலும் இது சரியாகாது. இப்போ லேக் ஆஃப் ஸ்லீப் ஒரு காரணமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக, வி ஹேவ் டு டீஸ்ட்ரெஸ், வி ஹேவ் டு ஸ்லீப் வெல். மற்றபடி குக்கும்பர் வைக்கிறதுனால ஒன்றும் இதாகாது. குக்கும்பர் வைக்கிறதுனால ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் ஆகாது. அது சும்மா தூக்கம் கூலாக இருக்கும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்டைரக்ட்லி ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகி உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். ஃபேஸில் டார்க் ஆகுது அப்படின்றப்போ இந்த லிப்ஸும் வந்து சில பேருக்கு டார்க் ஆகும். அதுவும் ஸ்மோக் பண்ணால் வந்து லிப்ஸு டார்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? இப்போ ஸ்மோக் பண்ணால் அந்த நிக்கோட்டின்னால லிப்ஸ் டெஃபினட்டாக டார்க் ஆகும். பட் ஆனால் இது லிப்ஸ் டார்க் ஆகிறதுக்கு வந்து ஸ்மோக்கிங் தான் மெயின் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. இப்போ லிப்ஸ் டார்க் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் சொன்னாலே அந்த அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ், இந்த உடல் பருமன் உள்ளவங்களுக்கு லிப்ஸ் டார்க் ஆகலாம். லிப் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், லிப் கிளாஸ், லிப் பாம், லிப்ஸ்டிக்ஸு, இதனாலையும் லிப் டார்க் ஆகலாம். ஏன்னா அந்த அலர்ஜி கான்டாக்ட் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அதில் அரிப்பு, தோல் செவந்து போகிறது, அதில் நீர் வடிகிறது எதுவுமே இல்லாமல் ஸ்லோவாக டார்க் ஆகிட்டே போகும் லிப் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அது ஒரு அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸாக இருக்கலாம். அது பேர் கீலைட்டிஸ்னு பேர். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இந்த லிப் டார்க் ஆகிறதுக்கு. சில பேருக்கு வந்து ஆக்னி, இப்போ வந்து பெரிய ஓரல் டெர்மடைட்டிஸ்னு பேர், இந்த முகத்தில் பிம்பிள்ஸ் வருது இல்லை, அண்ட் பார்ட் ஆஃப் த பிம்பிள்ஸாக கூட லிப் டார்க்கனிங் இருக்கலாம். ஸோ லைக்கன் பிளைனஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுலேயும் லிப் டார்க்கனிங் வரலாம். ஸோ லிப் டார்க் ஆகுதுன்னா அகைன் அது ஒரு அறிகுறி. அது எதை குறிக்குது, அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு செயல். ஒரு சின்ன அறிகுறியும் தோல் முடி நகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லுதுன்னு அர்த்தம். தைராய்டு டெஃபிஷியன்சியில் கூட லிப் டார்க் ஆகலாம், லிப் ரொம்ப ட்ரை ஆகலாம்.
இப்போ லிப்பு ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு எச்சில் போட்டு சில பேர் ஈரப்படுத்திட்டே இருப்பாங்க, அதனால கூட லிப்பு டார்க் ஆகலாம். ஸோ இப்படி பல காரணங்கள் இருக்குது, அதுக்கு டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் நிறைய இருக்குது. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணால் சரியாக போயிடும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எஸ்பெஷலி ஸ்கின் ஒயிட்னிங் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஐம் ஷுர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் let the celebrations begin. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. Captain Miller.